அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகத்தின் பெயர் இலக்கற்ற பயணி. எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய கட்டுரை தொகுப்பு. இது ஒரு பயண கட்டுரையாக வெளியே வந்திருக்கு. தேசாந்திரி பதிப்பத்து மூலமாக வெளியே வந்த புத்தகம். இந்த புத்தகம் இதுக்கு முன்னாடி எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய தேசாந்திரிங்கிற ஒரு புத்தகம், அதுவும் ஒரு பயண கட்டுரைகள் தான். அதோட ஒரு தொடர்ச்சி போலவே இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு. நல்லா இருக்கு. உதாரணத்துக்கு இவர் எஸ்ரா அவர் நயகரா அருவிக்கு போகிறாரு. கார்லேருந்து இறங்கி அந்த நயகரா அருவி பக்கத்தில் போகும்போதே அதோட பேர் இரைச்சல் சத்தம் கேட்குது. மக்களோட சத்தங்கள் அங்கே அமைதியாக இருக்குது. ஒரு புல் படர்ந்த பகுதியில் நடந்து போகும்பொழுதே ஒரு சிறு சிறு துளிகள் அந்த பனிமூட்டம் போல் உள்ள அந்த அருவியிலிருந்து வர துளிகள் அவர் மேலே படுது. அங்கே குதிரை லாடம் போல் உள்ள அமைப்பில் இருக்கிற பகுதியில் நின்று அவர் அந்த அருவியை வேடிக்கை பார்க்குறார். தன்னையே நம்ப முடியாத அளவு, தன் கண்களாலேயே அதை நம்ப முடியாத அளவு அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நான் இப்போ நயாகரா அருகில் நின்றுருக்கிறேங்கிறத அவர் உணர்றார். அந்த உணரும் தருணத்திலேயே அவருடைய வறண்ட நிலமான அவர் பிறந்து வளர்ந்த இடமான வறண்ட கிராமத்துக்கு அவரோட நினைவுகளை கொண்டு போகிறார். மலையற்ற கிராமத்தில், தண்ணீர் இல்லாத கிராமத்தில் ஒரு தகர குடத்தை எடுத்துட்டு சைக்கிளில் வச்சுட்டு பக்கத்து கிராமத்துக்கு போய் அங்கே கொஞ்சமாக இருக்கிற தண்ணீர் உள்ள கிணற்றில் தண்ணியை எடுத்துகிட்டு திரும்ப வீட்டிற்கு வர்றதும், மலையற்ற நாட்களில் திடீர்னு அந்த கிராமத்தில் இரவில் பெய்கிற மலையில் போய் நனைகிறதும், இந்த மாதிரி தருணங்களையும் அவர் எழுதியிருக்கிறார். இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிருக்கிறார். அதேமாதிரி அந்த பார்த்த காட்சிகள் மட்டும் இல்லாமல் அதோட காட்சிகளின் உணர்வுகளை மட்டும் அவர் சொல்லாமல் அந்த நிலப்பரப்புக்குரிய சில தகவல்களையும் சொல்கிறார். நயகராவில் பார்த்திங்கன்னா 1848 மார்ச் மாதம் 29 அந்த நயகரா அருவியே ஒரு பனிப்படலமாக மாறி நின்றுது. அந்த அருவியை ஃப்ரீஸ் ஆகி நின்றுது. இதை ஒருத்தர் வரைபடமாகவும் வரைஞ்சிருக்கிறார். ஒரு சில நாட்களில் அந்த திரும்ப இயல்பு நிலைக்கு மாறுது. ஸோ அந்த டைமில் உலகமே அழிய போகுதுங்கிற ஒரு நம்பிக்கைக்கு போயிட்டாங்க மக்கள். ஆனால் திரும்ப இயல்பு நிலைமைக்கு மாறிடுது. இந்த மாதிரி அதை பற்றி தகவல்களும் நிறையா எழுதியிருக்கிறார். இப்படி வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான நயகராவை பற்றி எழுதின ஒரு சில பக்கங்களுக்கு அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் கர்நாடகாவில் ஸ்ரீரங்கப்பட்டினத்து ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அங்கே அந்த பகுதியில் ஒரு விடியற்காலையில் போயிட்டுருக்கும் பொழுது ஒரு சிறு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு. அந்த ஆற்றங்கரையில் ஒரு வைக்கோல் நிரப்பிய ஒரு பொம்மை விழுந்து கிடக்கு. அதோட கால் அந்த ஆற்றில் நனைஞ்சிட்ருக்கு. அதோட கண்களை ஏதோ ஒரு விவசாயி தான் வரைஞ்சிருக்கிறாரு. அந்த பொம்மையின் அருகில் உட்காந்து இவர் மனதோட உரையாடுற மாதிரியும் ஒரு கட்டுரை இருக்குது. நயகரா மாதிரி ஒரு பெரிய அருவியும் ரசிக்கிறவர். இந்த மாதிரி ஒரு எல்லா ரசனைங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த ரசனை மறந்த ரசனையை மீட்டெடுத்து கொடுக்குறார் எஸ்ரா. அடுத்து திரும்ப வெளிநாட்டுக்கு போகிறாரு, சிங்கப்பூர். அந்த கட்டுரையில் பார்த்திங்கன்னா அதோட சிங்கப்பூரோட அந்த ஒழுக்கம், அதோட க்ளீன்னஸ், அங்கே இருக்கிற தமிழர்கள், அங்கே இருக்கிற கலாச்சாரம், இதை பற்றிலாம் எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு தகவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னென்னா, இந்த சிங்கப்பூர் நகரத்தை மலேசிய அரச குடும்பத்துக்கிட்டேருந்து $60,000 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாங்கியிருக்கு. அது இன்றைக்கி ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயோட சேலரி மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி அரிய தகவல்களும் ஆங்காங்கே இருக்குது. அதற்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற ஹம்பி, அந்த இடத்துல போய் அதோட சிலைகளை எப்படி பார்க்கணும், அது எந்த மாதத்தில் போய் பார்க்கலாம். அவர் சஜஸ்ட் பண்ணுற மாதம் டிசம்பர் ஜனவரி மாதத்தில் போய் பார்க்கலாங்கிறாரு. ஏன்னா அப்போ தான் ஒரு மழை முடிந்த மாதமாக இருக்கும். அந்த ஈரத்தோடு பார்க்கும்போது, ஈரத்தன்மையோடு பார்க்கும்போது அந்த சிலைகளோட பார்க்குற அழகு நல்லா இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறார். இதுமாரி ஹம்பிக்கில் ஆண்டுதோறும் பல வெளிநாட்டு மக்கள் போகிறாங்க. அதில் இவர் சந்தித்த ஒரு இத்தாலிய
நபரை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அவர் ஆண்டுதோறும் வராரு, ஏன் இங்கே ஆண்டுதோறும் வரீங்க, அப்படி என்ன இருக்குங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டது போல் கேட்டிருக்கிறார். அதில் வந்து இங்கே இருக்கிற சிலைகளின் நிழல்கள் வந்து பேசுகிறது. ஸோ இந்த வரலாற்று சிற்பங்களை பார்க்கும்போது ஒரு கற்பனையோடும் பார்க்கணுங்கிறத சொல்கிறார். இன்னொரு கட்டுரையில் வந்து திருக்கோணத்து ரதி திருக்கோகர்ணத்து ரதி, உச்சரிப்பு தப்பாக கூட இருக்கும், திருக்கோகர்ணத்து ரதிங்கிற ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் பார்த்திங்கன்னா அந்த ரதி மன்மதன் சிலையெல்லாம் நிறையா பழமையான கோவில்களோட தூண்களில் அதிலெல்லாம் இருக்கும். அதை நம்ம உன்னிப்பாக கவனிச்சிருக்க மாட்டோம். இதில் அவர் நல்லா விளக்கி இருக்கிறார். அதில் ரதி மன்மதன் சிற்பங்களில் உள்ள காம நடத்தை உணர வேண்டுமானால் அந்த சிற்பங்களை நெருங்கி அறிய வேண்டும், மனம் நடுவ அதை உணர வேண்டும். அப்போது அந்த இரு சிற்பங்களுக்குள் குரலால் வெளிப்படுத்தப்படாத கேலியொன்று ஊடாடி கொண்டிருப்பதை நன்றாக அறிய முடியும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். அடுத்த முறை போகும்போது எல்லோரும் பாருங்கள், அதில் எந்தெந்த கோபுரத்தில் எப்படிப்பட்ட அந்த ரதி சிற்பம் இருக்குங்கிறதையும் எழுதியிருக்கிறார். மதுரை புது மண்டபத்தில் உள்ள சிறப்பு தொகுதியில் ஒரு ரதி இருக்கிறாள். அதே மாதிரி தாடிக்கொம்பு சவுந்தரராச பெருமா கோயில்லையும் இருக்குது ஒரு ரதி. அந்த ரதி சிலைகளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வடக்கத்திய சாயல் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தென்காசி கோவிலில் வந்து ரதி, அதோட உதடு அழகை பற்றி நல்லா சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ள ரதி, இந்த மாதிரி ஒரு ரொம்ப உன்னிப்பான ஒரு குறிப்போடு தான் எழுதியிருக்கிறாரு. இன்னொன்று வந்து கனடாவில் ஒரு ஷேக்ஸ்பியர் நாடகம் பார்க்குறதுக்கு எஸ்ட்ரா அவரும் அவர் நண்பருமான முத்துலிங்கம் அவர்களும் போகிறாங்க. அங்கே போகும்போது அந்த நாடகம் நடக்கும் முறையும் அந்த நாடகத்தோட வடிவமைப்பு, அங்கே மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க, இதை பற்றி எழுதியிருப்பார். இதை ஃபுல்லாக படிக்கும்போது அந்த நாடகத்தோடையே அவங்க கூட நம்மளும் சேர்ந்து போய் உட்காந்து பார்க்குற மாதிரியே இருக்கும். இது மாதிரி நிறைய கட்டுரைகள், எடுத்துக்காட்டால் எல்வினின் காலடிகள்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை. எல்வினின் இது மாதிரி ஒரு புது வகையான ஒரு எழுத்தாளர்கள், மானுடவியலாளர்கள், இவங்களை பற்றி ஒரு அறிமுகமும் கொடுக்குறாரு. இந்த எல்வின் காலடிகள் வந்து பழங்குடி மக்கள், வேறொரு நாட்டு வந்து இந்தியாவில் வந்து பழங்குடி மக்களோட துயரங்களை அறிஞ்சு வாழ்க்கை முறையை அறிஞ்சு அதை பற்றி நிறையா நூல்களும் எழுதியிருக்கிறார் இவர். அவரோட நூல்கள் என்னென்ன நூல்களுங்கிற இதையும் மேற்குறிப்பு காட்டியிருக்கிறார். அது இல்லாமல் வந்து கூட்ஸ் வண்டியை நம்ம பார்த்துருப்போம், அதில் பயணம் போயிருப்போமான்னு தெரியாது. இவர் அதற்காண்டி காத்திருந்து அதில் பர்மிஷன் வாங்கி தெரிஞ்சவங்க மூலமாக போய் ஒரு பயணமும் பட்டிருக்கிறார் கூட்ஸ் வண்டியில். அதுக்கப்புறம் ரயிலோடு தூரம், நம்ம பொதுவாக ரயில் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து காட்சிகள் பார்ப்போம், இல்லை இப்போல்லாம் மொபைல் தான் பார்த்துட்ருக்காங்க. இவரோட காட்சிகள் ஒவ்வொரு ஏரியாவில் என்னென்ன பார்த்தோங்கிறதெல்லாம் நல்லா எழுதியிருக்கிறாரு. ஒரு இரவு மழை பெஞ்சு முடித்த பிறகு அங்கே இருக்கிற கிராமங்கள் எப்படி நனைஞ்சு அமைதி தன்மையோடு இருக்குன்னு சொல்லும் போதே நிறையா காட்சிகள் கண் முன்னே வந்து போகுது. இது மாதிரி எல்லா கட்டுரைகளும் அவர் கூட அந்த காட்சியை அவ்வளவு அழகாக பார்த்துருப்பாரான்னு தெரியல. என்னமோ இந்த கட்டுரைகள் படிக்கும்போது நமக்குள்ளே ஏற்படும் அந்த கற்பனை காட்சிகளே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த பயணம் போக நேரம் இல்லாதவங்க, பயணம் விருப்பப்படுறவங்க எல்லோரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நன்றி, வணக்கம்.